ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பது, ரொம்ப நிதானமாக இருப்பது நல்ல நிலை. வாழ்க்கை துணையுடைய புதிய முடிவுகள் முயற்சிகளில் கொஞ்சம் நீங்க கண்காணிப்பாக இருப்பது நன்மை கொடுக்கும். நீங்களுமே பணியிடத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக, ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் பணியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களாகவே எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுவது உங்களுக்கு நன்மையாக மாறும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு பஞ்சமாதிபதியான சந்திரன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அந்த 7ஆம் அதிபதி புதன் 5இல் அமர்ந்திருக்கிறார். இது எல்லாமே ஒரு பாதக வீட்டோடு உள்ள தொடர்பாகவே நமக்கு தோன்றக்கூடிய நிலையினால் ஓவர் கான்ஃபிடன்ஸ், காதல் தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்கள் சற்று நிதானமாக இருப்பது, புதிய முடிவுகளில் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருப்பது நல்ல நிலை கொடுக்கும். குழந்தைகளுடைய நிலையை கண்காணிப்பது, அவர்களை சரியான மோட்டிவேஷனோடு கைடு பண்ணுவது நல்ல நிலையாக இருக்கும். திருமண வாழ்விலும் தொடர்ந்து விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலையாகவே இது காட்டுகிறது. ஆனால் உங்களுக்கும் வருமானம் உயரும், வாழ்க்கை துணைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம், குடும்பத்தில் மெட்டீரியல் விஷயங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ரிலேஷன்ஷிப் வகையிலும் ஆரோக்கியத்திலும் ஏதோ ஒரு மன அமைதிக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன தொல்லையாக கிரக நிலைகள் தொடர்ந்து காட்டுகிறது. நன்றி நண்பர்களே. இதுதான் 29ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 செவ்வாய்க்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.